பவானிசாகர் அணையில் போதிய நீர் இருப்பு இல்லாததால் பயிர்களை காப்பாற்ற உதகையில் உள்ள நீர்மின் அணைகளிலிருந்து கீழ்பவானி கால்வாயில் தண்ணீர் திறக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி கால்வாய் மூலம் ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் 2,07,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இவற்றில் 2ஆம் மண்டல புன்சை பாசனத்திற்காக கடந்த ஜனவரி 7ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டு சுமார் 60,000 ஏக்கர் பரப்பளவில் எள், கடலை உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. சுழற்சி முறையில் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை 5 தவணைகளில் தண்ணீர் திறக்க அரசாணை வெளியிடப்பட்டு இதுவரை 3 தவணைகளில் தண்ணீர் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் போதிய மழைப்பொழிவு இல்லாததால் பவானிசாகர் அணை நீர்மட்டம் கிடுகிடுவென சரிந்துள்ளது. 32.8 TMC கொள்ளளவு கொண்ட அணையில் தற்போது 11 TMC மட்டுமே நீர் இருப்பு உள்ளதால் அடுத்த 2 தவணைகளில் தண்ணீர் திறப்புக்கு போதிய நீரின்றி பயிர்களை காப்பாற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக நீர்வளத்துறை பொறியாளர்களை சந்தித்த கீழ்பவானி ஆயக்கட்டு நில உரிமையாளர்கள் சங்கத்தினர் நீலகிரி மாவட்டத்தில் நீர்மின் அணைகளில் உள்ள நீரை பவானிசாகர் அணைக்கு திறக்க வலியுறுத்தினர். அணையிலே குடிதண்ணீர் தேவைக்கு போக 7 TMC தண்ணீர் தான் இருப்பு இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்த தண்ணீரும் கிட்டத்தட்ட தொடர்ந்து எங்களுக்கு அந்த 13 நாட்கள் என்ற அளவிலே முழுமையாக 2300 கனஅடி எடுத்து கடைக்கோடி வரை அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு சேர தண்ணீர் கிடைக்க வேண்டும். அதுவும் இல்லாமல் முறை வைக்காமல் தண்ணீர் கொடுக்க வேண்டிய கோரிக்கை நாங்கள் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளரோடு வலியுறுத்தி இருக்கின்றோம். கடைமடை வரை தண்ணீர் சென்றடையும் வகையில் கால்வாயில் முழுமையாக 2300 கன அடி தண்ணீர் திறக்கவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.